இந்த கிளைமேட்டுக்கு நல்ல சுட சுட பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுவும் சீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு குக்கரில் எண்ணெய் சேர்த்திட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்திக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 5 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்திட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 தக்காளி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெந்ததும் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்திட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் தண்ணி எதுவும் சேர்த்தாம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கனே பார்த்தீங்கன்னா தண்ணி விடும். சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்திட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சீரக சம்பா அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அது கூடவே கொஞ்சமா லெமன் ஜூஸும் மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசியும் தண்ணியும் சமமா வந்ததுக்கு அப்புறம் இது நம்ம தம் போட்டு எடுக்க போறோம். அதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் சூடானது குக்கர் எடுத்து மேல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அது மேல ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. ஏர் எதுவுமே வெளியில வரக்கூடாது. அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. லோ ஃபிளேம்லயே ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதே ஹீட்ல ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளவுதான், நம்மளுக்கு சீரக சம்பா அரிசியில சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கடையில எல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டாங்க. ஈஸியா நம்மளே ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி